ஹாப்பி டே. இன்னைக்கு பிப்ரவரி 23ஆம் தேதி. நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட்ல டவ் ஜோன்ஸ் 0.47% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 0.69%, நாஸ்டாக் 0.90% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. யூஎஸ் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன இந்தியன் ஏடியாஸ் ஆன HDFC பேங்க் ஏடிஆர் 1.19% greenல க்ளோஸ் ஆயிருக்கு. ICICI பேங்க் ஏடிஆர் 1.58% greenல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 0.69% greenல க்ளோஸ் ஆயிருக்கு. விப்ரோ 0.89% green. டாக்டர் ரெட்டி ஏடிஆர் 0.98% greenல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ஏடிஆர் 1.61% greenல க்ளோஸ் ஆயிருக்கு. இது யூஎஸ் மார்க்கெட். ஏசியன் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.33% கிரெயின்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.10% கிரெயின்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் 0.04% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 100 0.29% கிரெயின். நிஃப்டி மிட் கேப் 100 0.69% ரெட். நிஃப்டி ஸ்மால் கேப் 100 0.10% கிரெயின். நிஃப்டி ஆட்டோ 0.49% கிரெயின்ல போயிட்டு இருக்கு. நிஃப்டி FMCG 0.29% கிரெயின். நிஃப்டி ஐடி 1.77% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் டேட்டால கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்தலாம். நிஃப்டி 50ல உள்ள டாப் கெய்னர்ஸ் அதானி போர்ட்ஸ் 2.42% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 1.61%. நம்ம யூஎஸ் ஏடிஆர்ல பார்த்தோம். ஆக்சிஸ் பேங்க் 1.61% கெயின்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். யூஎஸ் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன இந்தியன் ஏடிஆர் இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க் 1.91% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்தியன் மார்க்கெட்ல. HDFC லைஃப் 1.85%, SBI லைஃப் 1.55%, கோட்டாக் பேங்க் 1.23%, டாடா கன்சியூமர் 1.16%, HDFC பேங்க் 1.12% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நிஃப்டி 50யோட லாஸர் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வால்ஸ். இது லிஸ்ட் ஆனதுலேருந்து கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது நெகட்டிவ்லேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு 3.71% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. விப்ரோ 2.52% டவுன். ONGC 2.24% டவுன். இன்ஃபி 2.09% டவுன் அண்ட் டெக் மஹிந்திரா 1.58% டவுன். எட்டர்னல் 1.47% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டில யாரு டாப் லாசஸ்னு பார்த்தோம்னா IDFC First Bank 16.55% down, AU Bank 7.12% down, IndusInd Bank 1.17% down. யார் டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா யூனியன் பேங்க் 2.43% கிரீன்ல போயிட்டு இருக்கு. ஆக்சிஸ் பேங்க் 1.88% கிரீன். PNB 1.86% கிரீன். கனரா பேங்க் 1.38% கிரீன்ல போயிட்டு இருக்கு. கோட்டாக் பேங்க் 1.23% கிரீன்ல போயிட்டு இருக்கு. இப்போ BSE எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். BSE 0.35%, 39% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ செக்டார் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். Nifty Auto 0.54% green. Nifty FMCG 0.34% greenல போயிட்டு இருக்கு. Nifty IT 1.72% down. Nifty Media 0.55%, Nifty Petal 0.07% மூணுமே டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. Nifty PSE Bank தான் இன்னைக்கு டாப் கெய்னர்ல இருக்கு 1.66%. Nifty Private Bank 0.18%, Nifty Realty 0.13% டவுன்ல போயிட்டு இருக்கு. Nifty Consumer Durable 0.13% down. Nifty Mid Cap Health Mid Small Healthcare 0.67% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு டாப் லாசர் யாருன்னு பார்த்தா நிஃப்டி ஐடி தான் 1.72% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாப் கெய்னர் யாருன்னா நிஃப்டி PSE பேங்க் செக்டர் வைஸ்ல 1.66% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்க்கலாம். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு ஃப்ராட் நடந்திருக்கு. எம்ப்ளாயிஸ் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு தகவல் கிடைச்சிருக்கு. மெயினா சண்டிகர் பிரான்ச்ல 590 crore கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல இது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது
லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா Q3. ஸோ அதோட ப்ராஃபிட்டுக்கு இந்த லாஸ் ஈக்குவலாக இருக்கு. 20% ஆஃப் த பேங்க்ஸ் ஏர்லி ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. இதனால ஹரியானா கவர்மெண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பிளாக் லிஸ்டர்ல வச்சிருக்காங்க. பட் ஆனால் ஃபர்தரா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் சேஃபா இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி எப்படி இருக்கும், அவங்களோட ஃபினான்ஷியல் ஹெல்த் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஐடிஎஃப்சி பேங்க் நிஃப்டில டாப் லாசர்ல இருந்ததுன்னு நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 16.67% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 54.5, கரண்ட் பிரைஸ் 69.6, 52 வீக் ஹை 87, லோ 52.5, டிவிடெண்ட் ஈல்ட் 0.37%, ஸ்டாக்கோட PE 38. பாரதி ஏர்டெல் அவங்க ஜஸ்ட் செல்போன் பிளான்ஸையும் தாண்டி டீம் அப் பண்றாங்க. இசட்ஸ்கேல்ன்ற கம்பெனியோட டீம் அப் பண்ணி ஹை டெக் சென்டர் டு ஃபைட் சைபர் அட்டாக்ஸ் அண்ட் ஹேக்கர்ஸ்க்கு ஃபைட் பண்ற மாரி ஏஐயோட சேர்ந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்கு பாரதி ஏர்டெல் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 0.62% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 207, கரண்ட் பிரைஸ் 1990, 52 வீக் ஹை 2175, 52 வீக் லோ 1560, ஸ்டாக்கோட PE 37, டிவிடெண்ட் ஈல்ட் 0.81. மகாராஷ்டிரா டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் டாக்ஸ் டிமாண்ட் சொல்லியிருக்காங்க 50.38 crore எகெயின்ஸ்ட் ஐசிஐசி பேங்க்குக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க் வந்து இது பெனால்டி அலாங் வித் இன்ட்ரெஸ்டோட சேர்த்து 150 crore பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 2025 இது நடந்துட்டு இருக்கு. பேங்க் வந்து இதுக்கு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க். பட் ஃபர்தரா அவங்க அப்பீல் பண்ணியிருந்தாலும் திரும்ப இவங்க கட்டணும் தான் சொல்லிட்டு இருக்காங்க அலாங் வித் த பெனால்டி. ஸோ இதுக்கு ஐசிஐசிஐ பேங்க் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 0.63% greenல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 484, கரண்ட் பிரைஸ் 1402, 52 வீக் ஹை 1500, 52 வீக் லோ 1200, டிவிடெண்ட் ஈல்ட் 0.79%, ஸ்டாக்கோட PE 19. NTPC கிரீன் எனர்ஜி அஃபிஷியலா 158.4 மெகாவாட் சோலார் பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்ல கடப்பால ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா அவங்களோட கிரீன் எனர்ஜி கெப்பாசிட்டி 9151 மெகாவாட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. NTPC கிரீன் எனர்ஜி இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 0.44% டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 22.2, கரண்ட் பிரைஸ் 89.9, 52 வீக் ஹை 118, 52 வீக் லோ 84, ஸ்டாக்கோட PE 135, டிவிடெண்ட் தரதில்ல, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3.85%. UPL டிமர்ஜர் சொல்லியிருக்காங்க. 2 செப்பரேட் கம்பெனிஸா பிரிக்கப்பட்டு ரெண்டுமே ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து UPL லிமிடெட். இவங்க மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அண்ட் நியூ ஃபியூச்சர் டெக் ஃபார்மிங் ஐடியாஸா ஃபோக்கஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா UPL குளோபல். இவங்க வந்து மெயினா crop production like seeds and pesticides ப்ரொடக்ட் பண்றது தான் மெயின் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா லிஸ்ட் ஆகப்படும். ஆனா இதுக்கு 12 to 15 months டைம் எடுத்துக்கப்படும் சொல்லியிருக்காங்க. April 1, 2026 இருந்து ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஷேர் வச்சிருந்தா UPL லிமிடெட், ஒரு ஷேர் UPL குளோபல் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. UPL இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு 13.74% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 378, ஸ்டாக்கோட PE 28.8, கரண்ட் பிரைஸ் 648, 52 வீக் ஹை 812, 52 வீக் லோ 580, டிவிடெண்ட் ஈல்ட் 0.91%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3.29%. பஜார் ஸ்டைல் ரீட்டைல் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர், அவங்க நேம் பாத்தீங்கன்னா எக்டா ஹால் வாஷியா. இவங்க 4 lakh ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க 13.15 crore. ஸோ எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா 328.76 per ஷேர்னு வாங்கியிருக்காங்க. 0.53% ஸ்டேக் வாங்கியிருக்காங்க. பஜார் ஸ்டைல் IPO 2.53% கெயின்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
Book value 61.2, stock order PE 99.1, current price 340, 52 week high 392, 52 week low 204, dividend 0%, return on equity 7.05%. மோர்பன் லேபார்டரிஸ் ஒரு மேசிவ் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் மெடிசின்ஸ் ஃபார் ஹை டாப் குளோபல் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனிக்காக மேனுஃபேக்சரிங் பண்ற மெடிசனுக்கு ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டீலோட ஒர்க் பார்த்தீங்கன்னா 825 crore, கிட்டத்தட்ட $91 million சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ இது சப்ளை ஸ்டார்ட் ஆகும்னா நெக்ஸ்ட் 4 to 5 monthsல ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தே கண்டினியூ டு ஒர்க் இந்த நெக்ஸ்ட் இயர் மிட் வரைக்கும் கண்டினியூ டு ஒர்க்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மோர்பன் 13.94% கெயின் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. புக் வேல்யூ 21.8, கரண்ட் ப்ரைஸ் 44.8, ஸ்டாக்கோட PE 32.2, 52 வீக் ஹை 70.5, 52 week low 33.5, dividend 0.44%, return on equity 11.8%. அதானி போர்ட்ஸ் இவங்க ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க வால்சான்றவங்களோட. இவங்க ஒரு மைனிங் கம்பெனி, பிரேசில்ல மிகப்பெரிய மைனிங் கம்பெனி இவங்க. அது மட்டும் இல்லாம NMDCயோடையும் சைன் பண்ணியிருக்காங்க அதானி போர்ட்ஸ். ஸோ 2 கம்பெனியோட சைன் பண்ணியிருக்காங்க. NMDC இந்தியா ஸ்டேட் ஒன் மைனர் கம்பெனி. ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து இந்த 3 பேரும் சேர்ந்து பில்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க பிளெண்டிங் ஃபெசிலிட்டி அட் கங்காவரம் போர்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் போர்ட்டா இருக்கும். ஹேண்ட்லிங் வால்மேக்ஸ் ஷிப்ஸை ஹேண்டில் பண்ற ஃபர்ஸ்ட் இந்தியன் போர்ட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிக்கஸ்ட் ஓர் கேரிங் ஷிப்ஸ் எல்லாம் இங்கே தான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேசிவ் ட்ரேட் ரூட் பிட்வீன் சவுத் அமெரிக்காவுக்கும் அண்ட் இந்தியாவுக்கும் இது ஒரு நல்ல ட்ரேட் ரூட்டாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதானி போர்ட்ஸ் இன்னைக்கு 2.55% கெயின்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் ஸ்டாக்கோட PE 28.3, புக் வேல்யூ 291, கரண்ட் பிரைஸ் 1550, 52 வீக் லோ 1036, 52 வீக் ஹை 1584, டிவிடெண்ட் yield 0.46%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18.8%. ஹைவே இன்ஃப்ராக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 154.60 crore கான்ட்ராக்ட் NHAI கிட்டேருந்து கிடைச்சிருக்கு. ஒரு 3 டோல் பிளாசா, ஸோ அதை ஹேண்டில் பண்ற கான்ட்ராக்ட் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்காக அவங்க 1.71 crore எவ்ரி சிங்கிள் டே கவர்மெண்ட் பே பண்ணுவாங்க இதுலேருந்து வர்றதுல ப்ராஃபிட்ல. அண்ட் தென் மித்த இதெல்லாம் மேனேஜிங் ரோடை மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஹைவே இன்ஃப்ரா இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 3.09% கெயின்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 29.3, டிவிடெண்ட் தரதில்ல, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18.8%, ஸ்டாக்கோட PE 11.7, கரண்ட் பிரைஸ் 56.7, 52 வீக் ஹை 135, 52 வீக் லோ 49.4. அடுத்ததா ஹைவே அத்தாரிட்டியான NHAI NCCயை பேன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ரைடேவே பார்த்துருந்தோம். இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 years பேன் போட்டிருந்தாங்க. இது ஆல்ரெடி இந்த ஓல்டு டிஸ்பியூட் இன் உத்தரப்பிரதேஷ்காக இது போட்டிருந்தாங்க. இப்போ NCC டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போய் ஸோ இது வந்து அன்ஃபேரா இருக்கு, எங்களுக்கு எங்க சைட்ல இருந்து சான்ஸே கொடுக்கல பேசுறதுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால கோர்ட் வந்து இப்ப ஸ்டே ஆர்டர் கொடுத்திருக்காங்க இந்த பேங்க்குக்கு இந்த NCCக்கு அன்டில் March 10 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு NCC எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 0.81% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 120, ஸ்டாக்கோட PE 12.6, கரண்ட் பிரைஸ் 150, 52 வீக் ஹை 242, 52 வீக் லோ 135, டிவிடெண்ட் yield 1.47%. மைக் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியோட ஓனர் அதாவது ப்ரமோட்டர் 20 lakh ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க 8.2 crore. ஸோ ஓவராலா ஜஸ்ட் 1 வீக்ல மட்டும் பார்த்தீங்கன்னா 40 lakh ஷேர்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. சிக்னிஃபிகண்டா தொடர்ந்து அவங்களோட ஹோல்டிங்ஸை கம்மி பண்ணிட்டே வராங்க மைக் எலக்ட்ரானிக்ஸ்ல. இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 1.18% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 9.48,
ஸ்டாக்கோட PE 104, கரண்ட் பிரைஸ் 40.2, 52 வீக் ஹை 83, 52 வீக் லோ 33, டிவிடெண்ட் தரதில்ல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 5.57. அடுத்ததா சிப்லா US FDA இன்ஸ்பெக்ஷன் நடத்திருக்காங்க கிரீஸ் ஃபேக்டரியில. இது வந்து மெயினா அமெரிக்கன் பிசினஸ்க்கு சப்ளை பண்ற ஃபேக்டரின்னு சொல்லலாம். இந்த ஃபேக்டரிக்கு OAI ஸ்டேட்டஸ் கொடுத்திருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா அஃபிஷியலி ஆக்ஷன் இண்டிகேட்டர்ஸ். ஸோ சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அது ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் யூ கான்ட் ரன் ஸ்மூத்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடையில LIC ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சிப்லால. பிட்வீன் நவம்பர் 2025 அண்ட் பிப்ரவரி 2026ல 7%லேருந்து 9% ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சிப்லா இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 1.03% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 408, கரண்ட் பிரைஸ் 1328, ஸ்டாக்கோட PE 22.6, 52 வீக் ஹை 1673, 52 வீக் லோ 1282, dividend 0.98%, return on equity 17.8%. Railtel டீம் அப் பண்ணியிருக்காங்க வித் அசோகா பில்கானோட. ஸோ ஒரு மேசிவ் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மகாராஷ்டிரால கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா 1136.18 crore 5 இயர்ஸ்க்கு இது கிடைச்சிருக்கு. Railtel அண்ட் அசோகா பில்கான். Railtel இதுக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். 1.51% greenல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. புக் வேல்யூ 65.8, கரண்ட் பிரைஸ் 329, ஸ்டாக்கோட PE 32.4, டிவிடெண்ட் 0.86%, 52 வீக் ஹை 479, 52 வீக் லோ 265, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16.5. அசோகா பில்கான். இவங்களும் 1.51% கெயின்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. புக் வேல்யூ 150, கரண்ட் பிரைஸ் 145. ஸோ 52 வீக், அதாவது புக் வேல்யூக்கும் கீழே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியர் டு 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 140, 52 வீக் லோ 145ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 52 வீக் ஹை 231, ஸ்டாக்கோட PE 3.91, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 54.8, டிவிடெண்ட் தரதில்லை. அடுத்ததான் நம்ம எஸ்டர்டே பார்த்துருந்தோம், US டாரிஃப் வந்து 15% கம்மியாக இருக்குன்னு சொல்லி 18லேருந்து 15%. ஆனால் இது டெம்பரவரி தான், 150 டேஸ்க்கு. ஸோ இதனால எக்ஸ்போர்ட் ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணும்போது அப்பெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட், அவந்தி ஃபீட்ஸ், கோகால்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு கெயின் ஆயிருந்தது. ஸோ எப்படி இப்போ போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அப்பெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட் 0.10% இப்போ டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அவந்தி ஃபீட்ஸ் 3.71% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்னிங்ல கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்ததுலாம் இப்ப டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் கோகால்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் 0.87% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வெல்ஸ்பன் லிவிங் 2.37% கெயின்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா US டாலருக்கு நிகரான ருப்பி வேல்யூ இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா 90.74ல போயிட்டு இருக்கு. அடுத்ததா கோல்ட் ரேட் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கோல்ட் ரேட் பெர் கிராமுக்கு 16,135 போயிட்டு இருக்கு. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 14,790, 18 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 12,101 போயிட்டு இருக்கு. ஸோ எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு கோல்டோட ரேட். இன்னைக்கு சாவரின் கோல்ட் பாண்டும் இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 300 போயிட்டு இருக்கு பெர் கிராமுக்கு. பெர் கிலோகிராம் 3 லேக்னு போயிட்டு இருக்கு. அடுத்ததா பிளாட்டினம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். பிளாட்டினம் பெர் கிராமுக்கு 6,307 போயிட்டு இருக்கு. பெர் 10 கிராமுக்கு 63,070. ஸோ மூணுமே எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு சாவரின் கோல்ட் பாண்ட், கோல்ட் பீஸ், சில்வர் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.